nota studying. Marina nota reading. Sleep nota sleeping. Money nota money. Eyes. Always watering. Mouth always eating. ஐயா அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஸோ ஹாய் பைடாக்ஸ் அண்ட் கேல்டாக்ஸ். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப மட்டியாக வந்து ரீச் ஆனிச்சுன்னு. பட் ஸ்டில் நான் வந்து நம்பிக்கை இழக்காமல் அடுத்தடுத்து போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த வியூவர் வேலவன் காஜி வந்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், 2 சம் பண்ணி போட்டுட்டீங்க, அடுத்து 3 சம் எப்போ பண்ணி போடுவீங்கன்னு. ஸோ வேலவன் உங்களுக்காகவே இதை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நம்ம வியூவர்ஸ் கேட்டாருங்கிறதுக்காண்டி பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ மக்கா டிஷன் கை பாட்காஸ்ட் போகிறதா சொல்லியிருந்தீங்க ப்ரோ. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கேஸ். ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வழக்கம் போல் படிக்கிறது தான். என்னென்னா, ஒரு அரே ஆஃப் இன்டீஜர் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அரே ஆஃப் இன்டீஜரில் நம்ம வந்து யூ ஹேவ் டு பிக் 3 வேல்யூஸ். அந்த 3 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கான ரிசல்ட் வந்து 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். லெட்ஸே இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா -1 0 1 2 -1 -4 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் -1 0 1 இது மூணுத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்மளோட ரிசல்ட் வந்து 0ன்னு வரும். -1ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ண 0, ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ அது வந்துடும். அண்ட் இங்கே இன்னொரு வேல்யூ இருக்குது, -1 சேர்த்தா -2 அண்ட் ஹியர் வி ஹேவ் வேல்யூ கால்டு இன்னொரு 2 இருக்குது, ப்ளஸ் வேல்யூ இருக்குது. இது மூணுத்தையுமே நம்ம சம் பண்ணாலும் நம்மளுக்கு 0 வந்துடும். சச் தட் என்னன்னா இங்கே வந்து கண்டெயின் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. லெட்ஸே இப்போ நான் இங்கே வந்து -1ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே 1 இருக்குது, இப்போ எனக்கு 0 இருக்குது. -1 0 1ன்னு இருக்குது. இப்போ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். திரும்பவும் நான் இன்னொரு லூப்பில் என்ன பண்ணக்கூடாதுன்னா -1 1 0 அப்படின்னு நான் இன்னொரு அரே நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட இதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து எந்த அப்ரோச்சில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 பாயிண்டர் மெத்தட் வந்து சால்வ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க இந்த இடத்துல தானே இருக்கும், இந்த இடத்துல வந்து போட்டு விட்றேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 பாயிண்டர் மெத்தடில் எப்படி வந்து 2 சம் சால்வ் பண்ணியிருப்போன்னு. அதோட கண்டினியூஷன் தான் நம்ம 3 சம்லேயும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸையே நம்ம வந்து எடுத்துப்போம். சடனாக நிறைய பேருக்கு வந்து ஒரு அப்ரோச் ஞாபகம் வரும், ஏன் நம்ம வந்து 3 லூப் வந்து ரன் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணக்கூடாது. லெட்ஸே ஒரு லூப் வந்து ஒரு வேல்யூவையும், இன்னொரு லூப் வந்து இன்னொரு வேல்யூவையும், 3வது லூப் வந்து இதை வேல்யூவும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளாட்டி கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு தோணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிக் ஓ ஆஃப் n³ வந்து நம்ம முடிக்கக்கூடாது. ஏன்னா ஆப்வியஸாக நம்ம வந்து 3 லூப் வந்து ரன் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு அதிகமாகும். நம்ம வந்து அப்படியே டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்காது. அப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வேல்யூக்கு வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாயிண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச 2 வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேல்யூ வந்து பிக் ஆஃப் n log nல இருக்கும். ஐ மீன் ஒன்றா தான் மூவ் ஆகும். இப்போ அந்த இன்னும் 2 வேல்யூக்கு வந்து n² வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் n² கொண்டு போவோம். ஏன் அப்படின்னா 2 வேல்யூவை பொறுத்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறதுனால பிக் ஆஃப் n log n மாறிடும். ஸோ நம்மளோட சொல்யூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கம்பேர் டு பிக் ஆஃப் n³ங்கிறப்போ அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போது அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லித்தரேன். ஸோ 2 பாயிண்டர் மெத்தடில் வழக்கமாக இருக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன். நான் வந்து 2 பாயிண்டர் மெத்தடுக்கு லெஃப்ட் ரைட் பாயிண்டர் ஆப்வியஸாக யூஸ் பண்ணுவோமா. லெஃப்ட் பாயிண்டரை ஏக்கு வெரி நெக்ஸ்ட் வேல்யூவை நான் வந்து அதை பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் பாயிண்டரை ஆப்வியஸாக அரேவோட எண்ட் வேல்யூவோட நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு இப்போவே ஐடியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஏவையும் ஏவோட வேல்யூவும் லெஃப்ட் பாயிண்டரையும் ரைட் பாயிண்டரை நான் ஆட் பண்ண போகிறேன். ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது, லெஃப்ட் பாயிண்டர் 0 இருக்குது, -4 இருக்குது. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து -5. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து -5ங்கிறப்போ இதை வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து கம்பேர் பண்ண போகிறோம் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போது 0 விட -5 பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது.
அப்போது 0 விட -5 சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சின்ன வேல்யூ வேணும். அப்படி இருக்கிறப்போ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், சின்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் பாயிண்டரை நம்ம என்ன கொண்டு வரணும்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு வரணும். அப்போ எனக்கு சின்ன வேல்யூ வேணும் அப்படின்னா சின்ஸ் இந்த அரே வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து சால்வ் பண்ணுறதுனால சார்ட்டட் மேனரில் தான் உங்களுக்கு தெரியும் 2 பாயிண்டர் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரைட் பாயிண்டரை நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு வரேன். அப்போ இந்த ரைட் பாயிண்டர் நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு வந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ரைட் பாயிண்டர் வந்துடும். ரைட் பாயிண்டர் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அகெயின் நான் வந்து இந்த இடத்துல ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், எல்லையும் ஆரையும் மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நம்மளோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ்டாக மாறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ -1, லெஃப்டோட வேல்யூ 0 அண்ட் ரைட்டோட வேல்யூ வந்து -1. ஸோ இதை வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0 which is equals to 0. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 வேல்யூவையும் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒன்ஸ் என்னோட ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரேயில் வந்து மல்டிபிள் சப்அரேஸ் இருக்கும் நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. அப்போது நான் வந்து ஏவை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மல்டிபிள் சப்அரேஸ் வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுவேன் இன் ஆர்டர் டு ரிமூவ் த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். அதை வந்து நான் கோடில் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இவ்வளோ தான் கைஸ். இது நான் வந்து இப்போ கோடை வந்து உங்களுக்கு ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்டை தான் வந்து நம்ம வந்து ஒரு அரேயில் வச்சுக்க போகிறோம். அதனால் ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு எம்டி அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். சின்ஸ் நம்ம 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால இந்த அரே வந்து நம்ம சார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சார்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறேன்னா அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். சச் தட் எனக்கு வந்து இந்த ஏங்கிற வேல்யூவுக்கு ஒரு அதுவுமே ஒரு ஃபார் லூப் தானே ரன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். எனுமரேட்டர் ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஐங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துக்கும், ஏங்கிறது அந்த வேல்யூஸ் வந்து ஒன்று ஒன்றா இது பண்ணும். அண்ட் நான் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வந்து ரன் பண்ணுறேன், ஏ இஸ் கிரேட்டர் தென் 0. அண்ட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். nums of I minus 1 equals to nums of I. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இது வந்து நம்ஸ் இன் ஆர்டர் டு ரிமூவ் த டூப்ளிகேட் எலமெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்ஸே வந்து ஒரு அரேயில் வந்து 1 இருக்குது, வெரி நெக்ஸ்ட் எலமெண்ட்டே 1 இருக்குது அப்படின்னா தேர் வில் பி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து நம்ஸ் ஆஃப் I-1 ஐ மீன் இந்த நம்ஸ் ஆஃப் I இது அப்படின்னா நம்ஸ் ஆஃப் I-1 ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் செக் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஏ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இங்கேருந்து ஐ பண்ணும். ஐ ஏன் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் நெக்ஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ இது வந்து 1 இருக்கா, அப்போ 1ஓட இதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் பாயிண்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இனிஷியலாக நம்ம வெரி நெக்ஸ்ட் எலமெண்ட் ஏல இருக்கிற வேல்யூக்கு வெரி நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறப்போ I+1 ஈக்குவல்ஸ் டு I+1 மாதிரி R ஈக்குவல்ஸ் டு லாஸ்ட் எலமெண்ட். ரைட் பாயிண்டர் லாஸ்ட் எலமெண்ட்டில் தான் இருக்கணும், அதனால் அது போட்டுக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்போ நான் எனக்கு இந்த 3 இதையும் வேல்யூவை நான் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வச்சு தான் நான் வந்து இந்த 2 பாயிண்டரையும் நான் மேனிப்புலேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 3த்தையும் ஆட் பண்ணி நான் வந்து 3sum அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். இந்த 3sum வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டரை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோம். இப்போது என்னோடய வேல்யூஸ் வந்து 0 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பெரிய வேல்யூ தேவை கிடையாது, சின்ன வேல்யூ தேவைப்படும். அப்போ சின்ன வேல்யூ தேவைன்னா நான் என்ன பண்ணணும், ரைட் பாயிண்டரை நான் வந்து குறைச்சிக்கிட்டு வரணும். சப்போஸ் எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 0 விட ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா எனக்கு பெரிய வேல்யூ கொண்டு போகணும். அதனால் நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன், ஏன்னா நம்ம வந்து அரேவை சார்ட் பண்ணியிருக்கோம்.
இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளோட வேல்யூ வந்து அப்டைன் ஆயிடுச்சு. ஐ மீன் நம்மளோட 3 சம் வந்து 0க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம அந்த ரிசல்ட் அரேயில் வந்து நம்ம அப்பன் பண்ணிடலாம். நான் ஏன் அப்பன் பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சப் அரேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஸ்டார்ட் நான் ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே வந்து ஆட் பண்ணுறேன். அந்த அரேக்குள்ளே தான் எல்லா வேல்யூஸும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரே ஒரு அரேவை வந்து ஆட் பண்ணுறது தான். இப்போது இன்னொரு கேஸில் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் அரேஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த வேல்யூ இப்போது இந்த 0ல் இந்த -1 இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏ வந்து ஒரு இட்டரேஷன் முன்னாடி போகும். முன்னாடி போச்சுன்னா அப்போ இந்த எல்லோட வேல்யூ என்ன ஆகும், இன்னும் ஒரு இட்டரேஷன் முன்னாடி போகும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே கீழே கோடு எழுதுகிறேன். ஒன் மோர் வைல் லூப் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். அதே மாதிரியே நான் வந்து எல்லை வந்து முன்னாடி கொண்டு போகிறேன். அதே டைம் நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம்ல, இப்போ இந்த ஐ வந்து எல்லாம் மாறிடும். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம அதே கண்டிஷன் செக் பண்ணணும். இதே மாதிரியே நான் வந்து இது பண்ணணும். nums of l minus 1 equals to nums of l and l less than or. இந்த இது நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதே ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து நம்மளோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிரும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எரர் வரும். அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ எரர் இல்லாமல் அந்த கோடை அடிச்சிட்டேன். ஸோ நான் ஒன் மோர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த என்டையர் கோடை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரிசல்ட் அரே வந்து ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்மளோட அரே வந்து சார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம வந்து எனுமரேட்டர் ஃபங்க்ஷனில் இண்டெக்ஸ் பொசிஷனையும் வேல்யூவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். வைல் லூப் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டரை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு வைல் லூப் ரன் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணி அதை வந்து 3sumங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதோட அந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூ வந்து 0வோட கம்பேர் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து நான் வந்து மேனிப்புலேட் பண்ணுறேன். முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ வந்து நான் வந்து அப்பன் பண்ணிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறையா சப் அரேஸ் வேணும் அப்படிங்கிறனால லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே வைல் லூப் ரன் பண்ணி நான் வந்து இதே கண்டிஷனை திரும்ப லெஃப்ட் பாயிண்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்து ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு போய் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டிங்கை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் ஏதாவது வேணும்னா வேலோன் மாதிரி நீங்களும் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஐ வில் see you in another video. Bye guys.